இதுதாங்க மால் போனதில செகண்ட் பார்ட்டு. சரி அடுத்து நெக்ஸ்ட் எங்க அக்காவுக்கு சாரி எடுக்கலான்னு சொல்லிட்டு சாரி கடைக்கு வந்து போயிட்டேங்க. அங்க போய் பார்த்தா நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அங்கேயும் எதுவும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே சுத்திக்கிட்டே தாங்க எங்க அக்கா இருக்காங்க. எதுவுமே சாரி எதுவுமே எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் சரி நீங்க பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த சைடு வந்தோனே கேம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அட இது என்னடா கேம் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள பூந்தாச்சுங்க. உள்ள பூந்து போய் பார்த்தா நெறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாங்க. செம்மையான என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான அந்த கேம் ப்ளே இடங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெறைய கேம்ஸ் வந்து இருக்கு. அன்லிமிட்டடான கேம்ஸ் நீங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஃபீஸ் வந்து கட்டுற மாரி இருக்கும். ஃபீஸ் கட்டி தான் இங்க வந்து கேம் வந்து ப்ளே பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் நானு அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். அட என்னடா எந்த பக்கம் போனாலும் ஒரே கேமாவே இருக்கே! அட இது என்னடா டெடி பெயர் கேமு, அதுக்கப்புறம் இன்னும் பந்து இதெல்லாமே நெறைய வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனீங்கன்னா மறக்காம இந்த இடத்த விசிட் பண்ணாம வந்துறாதீங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்துருந்த இடத்துல ஒரு சுத்தி மாரி ஒரு கேம் வச்சிருந்தாங்க. அட இது என்னடா ஸ்கூல்ல பெல் அடிக்க வச்சிருப்பாங்களே அது மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தா ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா டெடி பியருங்க. "அண்ணே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு அவர்ட்ட போய் நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனோனே அண்ணன் கை குடுத்து குலுக்குறக்கு ஆரம்பிட்டாரு. குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும், எங்க அத்தையும் பார்த்துட்டு நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்குறக்கு ஆரம்பிட்டாங்க. அட இது என்னடா இந்த வயசான பாட்டிகளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப இங்க வந்து போஸ் குடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் சரி லாஸ்ட்டா ஐஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிடுற வந்து போயிட்டேங்க. அங்க எங்க அக்காவும், மாமாவும் சரி வெயிட் பண்ணுங்க நாங்க போய் ஐஸ் வாங்கிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வாங்கிட்டு வரக்கு வந்து போயிட்டாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அட சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா ஐஸ் இது உருகி போயிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஒரு வழியா எங்க அக்காவும் ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நானும் வாங்கிட்டேங்க கையில. அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா எங்க அம்மா, எங்க அத்தை எல்லாருமே ஐஸ் சாப்பிடறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அட இருப்பா நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிடறக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. ஒரே வாயில இந்த ஐஸை வந்து சாப்பிடலாம் தான் பார்த்தேங்க. ஆனா என்னன்னா சாப்பிட முடியல. கூலிங்கா இருந்துச்சு. சரி மெதுவாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் மால்லேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. மறக்காம இந்த அருணை வந்து தொடரணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஓகே பை பை. தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.